கானா வினோத் நம்மளை ட்ரிகர் பண்ணி கானா வினோத், புகழ், மாக்காப்பா ஆனந்த் 3 பேரும் சேர்ந்து என்னை தாக்கி அடிதடியில் ஈடுபட்டாங்க. என்ன தர்பீஸு குக் வித் கோமாளியில் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க போல. வணக்கம் தமிழக மக்களே. நேற்று ஏப்ரல் 10 குக் வித் கோமாளி ஷூட்டுக்காக வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கானா வினோத் நம்மளை ட்ரிகர் பண்ணி கானா வினோத், புகழ், மாக்காப்பா ஆனந்த் 3 பேரும் சேர்ந்து என்னை தாக்கி அடிதடியில் ஈடுபட்டாங்க. பிக் பாஸ்லேயே நீ அடி வாங்க வேண்டியது அங்கே ரெட் கார்டு கொடுப்பாங்கன்ற ஒரே காரணத்துக்காக யார்ட்டையுமே அடி வாங்காமல் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். இங்கே குக் வித் கோமாளி வந்ததுக்கப்புறம் என்ன பேசுனியோ பிரிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மாக்காப்பா பார்த்தீங்கன்னா மாக்காப்பா ஆனந்த் என்ன நபர் குடிபோதையில் இரும்பு ராடால் என் காலில் அடித்து ரத்த காயமாயிருக்கு. இரும்பு ராடால் அடிச்சுட்டாங்களா? அது குக் வித் கோமாளி செட்டுடா. அதை ஃபைட்டிங் ஆக்ஷன் செட்டாக மாற்றிட்டு வந்திருக்க நீ. இதன் காரணமாக EVP ஃபிலிம் சிட்டி பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் நஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா T6 நஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ உன்னை ஷூட்டிங் கூப்பிட்டுருக்காங்க, ஏதோ பண்ணியிருக்க, அடித்து துரத்திருக்காங்க. ஓகேங்களா? குக் வித் கோமாளி வந்த உடனே புகழுக்கு பொறாமையாயிடுச்சு. காலையிலேருந்தே கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே தான் இருந்தா. அப்படி கானா வினோத் சொல்லவே தேவை, நல்லா தெரிஞ்சுக்காங்க. கானா வினோத் ஒரு நல்ல நபரே கிடையாது. இன்னுமாடா இதே சொல்லிட்டு இருக்க? ஸ்போர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ், படிப்பு, ஏன் எதுனாலும் கேஸ்ட் பார்க்க மாட்டாங்கடா. அப்படி இருக்கிறப்ப பிக் பாஸ்ல போய் நீ உன்னோட கேஸ்ட ரொம்ப பெருமையா வேற பேசியிருந்த. உன் கேஸ்ட பத்தி மட்டும் பெருமையா பேசாம இன்னொரு நபரோட கேஸ்ட குறிப்பிட்டு மட்டமா ட்ரீட் பண்ணவன் தான் நீ. ஓகேங்களா? தேவையில்லாம எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி சண்டை போட்டு அவங்களை கெட்டவராங்கிறது அவங்களோட வேலை. அது சரி, நீ தான் ஹீரோ மெட்டீரியல் ஆச்சு. எது குக் வித் கோமாளி ஷோல காமெடியா போன? கானா வினோத் ஏதாவது கலாய்ச்சிருப்பாரு, அதுக்கு நீ பர்சனலா கேஸ்ட் பத்தியோ இல்ல அவரோட ஒய்ஃப் முன்னாடியோ நீலாம் ஒரு ஆளா, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு ஏதாவது கேட்டிருப்ப. இதை கேட்டதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க புகழ், மாக்காப்பாக்கு கோபம் வந்திருக்கும், போட்டு பொழந்திருப்பாங்க. டீ இன்னும் வரல. அதுலேயும் குறிப்பாக இந்த ஆள் விஜய் டிவியில் நிறையா ஷோஸ் பண்ணிட்டான். எல்லா ஷோலையுமே அவனை ட்ரோல் தான் பண்ணியிருந்தாங்க. அப்போல்லாம் சாருக்கு கோவம் வராது. கானா வினோத் வர கலாய்ச்சா மட்டும் பார்த்தீங்கன்னா சாருக்கு கோவம் வந்துடும். ஏன்? என்னத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி ரொம்ப தரைக்கிடுவாங்க. அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. என்னை பற்றி திட்டலாம், என்னை பற்றி தோல் பண்ணலாம், என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் ரொம்ப அசிங்கமாக கானா வினோத் பேசினாரு. அதுக்கு நான் திருப்பி கானா வினோத்தை எதிர்த்து கேட்டதுக்கு புகழும் கானா வினோத்தை சேர்ந்து என்னை அடிச்சு. ஓகேங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒன்று அவர் கலாய்ச்சிருப்பாரு, உனக்கு ஈகோ ஹீட்டாக இருக்கும். அவர் பதிலுக்கு ஏதாவது பேசியிருப்பாரு, நீ என்ன உனக்கு தகுதி இருக்குது, நீலாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை தான் கேட்டிருப்ப. உடனே அவர் ஓன்ற அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரு. உடனே நீ என்ன பண்ணியிருப்ப, சின்ன பிள்ளை மாதிரி என் வீட்டை பற்றி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு நிமித்திட்டு சண்டைக்கு போயிருப்ப, பிக் பாஸ்ல பண்ண மாதிரி. அதுலேயும் நான் குறிப்பாக நான் அடுத்து சொல்லுவேன், உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு, நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ஆள் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் எல்லா பேருமே டென்ஷன் ஆகி போட்டு பொழந்திருப்பாங்க. புகழ் கூட பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு ஆள் வச்சிருக்காரு. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை தாக்குனாங்க. நான் ஒரு படித்த மருத்துவராக என்ன பண்ண முடியும்? என்னை தாக்குறப்ப அதை போலீஸ் ஸ்டேஷனில் தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? அது போக பார்த்தீங்கன்னா மாக்காப்பா எப்பயுமே ஷூட்டிங்கில் மது போதையும் தான் இருப்பார். என்ன மாக்காப்பா, உண்மையா கண்ணாடி போடுறதுக்கு காரணம் அதுதானா? இந்த ஆள் வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ தயவு செஞ்சு ஒரு உண்மையை சொல்லி விடுங்க. மாக்காப்பா மது போதையில் என்ன பண்ணுறோம் தெரியாமல் பிரச்சனையை விலக்கி விடாமல் 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கீழே இருக்கிற இரும்பு ராடால் என்னை தாக்கி எனக்கு காலில் ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்கேன். அந்த நஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்திலையும் நான் புகார் அளிச்சிருக்கேன். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே எல்லாம் அன்சார் அப்படின்ற நபரும், அன்சார், கானா வினோத், அன்சார் இவங்க மேலே கண்டிப்பாக புகழ் அப்புறம் மாக்காப்பா ஆனந்த் இவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி CSR காப்பி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு காமெடி ஷோவை சீரியஸான ஷோவா மாற்றி போலீஸில் வேற கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க நீ. ஆக்சுவலாக ஒருத்தர் வளர்ந்து வந்துடக்கூடாதுப்பா. இப்போதாங்க இந்த ஆரம்பிச்சிட்டான்டா. சபா, இதை கேட்டு கேட்டு ரொம்ப டயர்டாதே. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம். பிக் பாஸ் முன்னாடி 5 படம் நடிச்சிட்டேன். பிக் பாஸ் போயிட்டு எங்கள் குக் வித் கோமாளியும் நானும் வந்துடுவேன் அப்படின்ற பொறாமையில் புகழ் பார்த்தீங்கன்னா குரேசி இந்த மாதிரி நபர்களெல்லாம் குக் வித் கோமாளியில் வராமல் போனதுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம். ஓகேங்களா? யாராவது ஒரு ஆள் குக் வித் கோமாளி வந்துட்டாலே அவங்க வயிற்றுச்சல காலையிலேருந்து அவங்களுக்கு மூஞ்சி செத்து போச்சுங்க. ஏன்னா நான் ப்ரொமோ கண்டென்ட்டு, TRP கண்டென்ட் உள்ளே போயுமே நல்லா தான் பண்ணேன் நான் குக் வித் கோமாளியில். நேற்று நடந்த ஷூட்டிங்கில் இப்போ புகழ்னாலையும் கானா வினோத்னாலையும் எனக்கு குக் வித் கோமாளியில் கிடைச்ச வாய்ப்பு தட்டி போயிடுச்சு. இனிவே இரவேன் இருக்கான், எனக்கு பின்னாடி 8 கோடி மக்கள் இருக்காங்க. கண்டிப்பாக தப்பு பண்ணவே அணிவிப்பான். புகழ்னாலேயோ மாக்காப்பானாலேயோ கானா வினோத்னாலே என்னோட வளர்ச்சியை யாருனாலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. இறைவன் இருக்காரு. கண்டிப்பாக தமிழ் சினிமா உலகில் ஒரு ஹீரோவாக வருவேன். இது பொதுமக்கள் மாக்காப்பா போன்று மது அருந்திவிட்டு மிருகங்களாக இருக்கிற மிருகங்களை பற்றியும், புகழ் போன்ற மது அருந்திட்டு, அதாவது தண்ணி அடிக்கிறது அவங்க சொந்த விஷயம்.
தண்ணி அடிச்சுட்டு அடுத்தவங்களை போய் தாக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மிருகங்களை பற்றி நான் எல்லாருக்கும் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறேன். உடனடியாக காவல் நிலைகள், பசுத்தோல் பொருத்திய புலி, மாக்காப்பா போன்ற குடிவெறி கொண்ட மிருகங்கள், ஆக்சுவலாக மதுபானம் அருந்திட்டு குடிவெறி கொண்ட மிருகங்களையும், புகழ் போன்ற பொறாமை போட்டி கொண்ட போட்டி இருக்கலாம், தப்பே இல்லை, பொறாமை வைத்தறிச்சல் புகழா மாக்காப்பாவா திவாகரான்னு பார்த்தா திவாகர் தான். ஸோ ஆக்சுவலாக உண்மையிலேயே அந்த ஷூட்டிங்கில் என்ன நடந்துச்சுன்றதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆளை ஷூட்டிங்க்கு கூப்பிட்ருக்காங்க. பொதுவாக அந்த சீசனில் குறைசி வேற இல்லை. செப்பட்டாக இருக்கட்டும், மீடியா மேசன்ஸ் அவங்களாம் வெளியில் போனதுக்கப்புறம், பாலா அவங்களாம் வெளில போனதுக்கப்புறம் இந்த ஷோவை தூக்கி கொண்டு போய்கிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா குறைசி தான். குறைசி ஒருத்தர் மட்டும் தான் காமெடி பண்ணி அந்த ஷோவை எல்லா பேருமே பார்க்க வச்சுட்டு இருந்தார். அவர் இந்த சீசன் இல்லாதது ஒரு பெரிய அடி தான். ஸோ ஃபஸ்ட்டு 2 வாரம் ஷூட்டிங் போய்க்கிருக்கு. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் டீமுக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சு போச்சு எந்த ஒரு காமெடி கண்டென்ட்டுமே இல்லை. ஸோ அதனால் யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க தர்பீஸை கூட்டிகிட்டு வந்ததுக்கான காரணம் கானா உணவு அண்ட் வாட்டர்மெலன் இவங்களோட காம்போ வந்து பயங்கர ஹிட்டு. ஷூட்டிங் நல்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. கானா உணவு தர்பீஸை கலாய்ன்னு கலாய்ச்சிருக்காரு. அண்ட் தர்பீஸ் வந்து யார் கூட பேரப் ஆயிருந்தாருன்னா நிஷா கூட பேரப் ஆயிருந்தாராம். பக்கத்து டேபிள்ல இருந்து கானா வினோத் தர்பீஸை கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காரு. தர்பீஸும் முடிஞ்ச அளவு சமாளிச்சு பார்த்துருக்காரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்தை சமாளிக்க முடியல. கானா வினோத் தான் எப்பவுமே தர்பீஸை நல்லா ட்ரோல் பண்ணுவார். எப்பவுமே அவர் தான் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். தர்பீஸ் ஒவ்வொரு தடையுமே இந்த கலாயில தோக்குறப்பல என்ன பண்ணுவார்னா, நீலாம் ஒரு ஆளா, உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ என்னைய வச்சுதான் ஃபேமஸ் ஆன, அண்டங்காக்கா, என்னமோ ஒரு தமனா மாதிரி கலரா இருக்க மாதிரி கானா உணவத்தை பார்த்து அண்டங்காக்கா தீ சட்டி வாயன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இந்த கலாயெல்லாம் பெக்கி இருக்கிறப்ப கானா உணவத் புது வெப்பனை இறக்கிட்டாரு போல. அது தர்பீஸால ஹேண்டில் பண்ணவே முடியல. அந்த வெப்பன் என்னன்னா, தர்பீஸ் பிக் பாஸுக்கு போறதுக்கு முன்னாடியும் பிக் பாஸுக்கு போனதுக்கு அப்புறமும் எனக்கெல்லாம் கல்யாணமே ஆள, நான் ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உருட்டி இருப்பாரு. பட் நம்ம பையலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவரோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் போட்டோ எடுத்து போட்டு இவர் கல்யாணம் ஆயிடுச்சு, ஊரை ஏமாத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு போட்டாங்க. அதை மனுஷன் இந்த கானா உணவத்தை வெளியில வந்து பார்த்து அந்த வெப்பனை ஷோல காமெடியா இறக்கியிருக்காரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தர்பீஸ் ஹீட் ஆகி கானா வந்துட்ட சண்டைக்கு போயிருக்கு. எப்படி என்னைய பத்தி பேச போச்சு, என் குடும்பத்தை பத்தி எப்படி பேச போச்சு, ஏன் பர்சனலா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த சண்டையில நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு, நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு தர்பீஸ் வந்து வாய் விட, ஒரு காமெடி ஷோல வந்துட்டு அவரோட ஆர்டிஸ்ட் இருக்கிறப்ப எல்லா பேர் முன்னாடியும் உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு, நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து சண்டைக்கு போற மாதிரி கேட்கறப்ப அங்க சுத்தி இருக்கிற எல்லா பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா கோவம் வரதான் செய்யும். எவ்வளோதான் பொறுத்து போவாங்க இந்த ஆள் இப்படியே பேசிட்டு இருந்தா. ஸோ புகழ் மாக்காப்பாக்கு கோவம் வந்திருக்கு. அந்த தர்பீஸும் பார்த்தீங்கன்னா விடாம ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப மாக்காப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா கீழே இருக்க ராடை எடுத்திருக்காரு. அது தெரியாம தர்பீஸ் காலில் பட்டுருச்சு போல. உடனே என்னை இரும்பு ராடால தாக்கிட்டாரு, எனக்கு காயத்தை காட்டுங்கன்னா எனக்கு உள்காயம் அப்படின்றது, எனக்கு வெளிக்காயம் இல்லை உள்காயம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கானா வினோத் வந்து என்னை ட்ரிகர் பண்ணி எல்லா பேருமே எனக்கு அகைன்ஸ்டாக மாற்றி, புகழாக இருக்கட்டும், அப்புறம் அன்வர்னு ஒருத்தர், அன்சரா ஒருத்தரில் நேம் தெரில, அப்புறம் மாக்காப்பா, ஸோ எல்லா பேருமே சேர்ந்து என்னை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு தர்பீஸ். இதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு. பாதி ஷூட்டிங்ல இருந்து தர்பீஸை வெளியில துரத்தி விட்டுருக்காங்க. அந்த கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. தர்பீஸ் அண்ட் கானா மேட்ச் ஃபுட்டேஜை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு தெரில. மேபி ப்ரோமோ வரும் கண்டிப்பாக. கண்டென்ட்டுக்காண்டி தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ கண்டென்ட் தேவைன்றப்ப குக் வித் கோமாளி டீம் கண்டிப்பாக தர்பீஸை சண்டை கானா சண்டையை போட தான் பார்ப்பாங்க. ஒருவேளை இது வந்து ரொம்ப சீரியஸான கேஸ் ஆயிடுச்சு, நான் கமிஷனர்கிட்ட போவேன் அப்படி இப்படின்னு தர்பீஸ் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி சீரியஸ் ஆச்சுன்னா தர்பீஸோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருவாங்க. பிக் பாஸ்லையும் இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே அதே சண்டை தான். இப்போ வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் அதே சண்டை தான். பட் என்னன்னா பிக் பாஸ்ல அடிக்க முடியாது, ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிருவாங்க, சம்பளம் எல்லாமே கட் ஆகும். பட் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இதை பண்ணிட்டு இருந்தாருன்னா கோவம் வரதான் செய்யும். அந்த கோவம் அடிதடியாக மாறதான் செய்யும். ஸோ தர்பீஸ் அவர் சைட்லேருந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு வராரு. ஸோ கூடிய சீக்கிரமாக அங்கே ஷூட்டிங் பார்த்துருப்பாங்களா, அவங்களும் என்ன நடந்துச்சுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்ப கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்த வாரம் ப்ரோமோ வருதா வராதா இல்லை எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆயுஷ்மான் பவா.